ரைட்டிங்கை பத்தி பப்ளிக்ல யாருமே பெருசா பேச மாட்டாங்க. என்கிட்ட போன் இருக்கு இல்லைங்க, போன் கான்வர்சேஷன்ல ஆஹா ஓகோன்னு வாங்க, எனக்கு அது அருவையா இருக்கும் என்னை பத்தி புகழறது. எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும் என்கிட்ட பர்சனல் மீட்டிங்ல அதை பத்தி சொல்றது. அதான் இப்ப எல்லாருக்குமே ஒரு மீடியம் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, யூடியூப் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு. அங்க சொல்லுங்க, இல்லைன்னா சொல்லாமையாவது இருங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. என்கிட்ட ஏன் பர்சனலா வந்து சொல்லணும் அதை? அதுல என்ன இன்டென்ஷன் இருக்குன்னு எனக்கு புரியல. அது நம்ம ஆபாசமா பார்ப்பேன். என்னோட ஒரு பொதுவான ஒரு ஒர்க்கை என்கிட்ட பர்சனலா வந்து சொல்றது எனக்கு இரிட்டேஷனா இருக்கும். அது மிக ஆபாசமா பார்ப்பேன் நான். அடுத்து சாரு சொன்னார்ல, பிறன்மனை நோக்காமை அப்படின்ட்டு, அதை நம்ம தான் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும் அந்த வேர்டெல்லாம். இப்ப திருக்குறள்ல தோன்றீர் புகழோடு தோன்றுக அப்படின்னு ஒரு குறள் இருக்கும். அது மாத்தி மாத்தி சுஜாதா மற்றவங்க எல்லாம் அதுக்கான அர்த்தத்தை சொல்லியிருக்காங்க. அது எப்படிப்பா, தோன்றறப்பயே புகழோட அதாவது தோன்றினா புறக்கிறப்பயே அப்படி ஒரு அர்த்தம் வரும். பிறக்கிறப்பயே எப்படி ஒருத்தன் புகழோட பிறக்க முடியும்? அப்படிதான் மு வரதராசனார் அந்த அவங்க உரையெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ பிறக்கும் போதே புகழோடு பிறக்கணும் அப்படின்னா ஒரு ராஜா பையனா பிறக்கணும், இல்லைன்னா ஒரு பெரிய பணக்காரன் வீட்டு பையனா பிறக்கணும். அப்புறம் அதை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சுஜாதா சொன்னாரு, ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்கன்னா தோன்றறீங்கல்ல அந்த இடத்துல, இப்போ ஒரு பப்ளிக் மீட்டிங் எங்கேயாவது ஒரு கேதரிங்க்கு போனீங்கன்னா அங்க புகழோட தோன்ற அளவுக்கு நீ உன்னோட வாழ்க்கையை வச்சுக்கணும். இந்த மாதிரி நான் இப்ப ஜோக்கா பிறன்மனை நோக்காதீர்கள்னா அவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னு எடுத்துக்கணும்னா, சும்மா நோக்கிக்கிட்டே இருக்க கூடாது. ஏன்னா இங்க பெண்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்தியாவில், இந்த ஸ்டேரிங்னு சொல்லுவாங்களா சார், நான் அதை திருத்தி முறைச்சு பாக்குறான்றதான் பெண்களுக்கு பெரிய இரிட்டேஷன் ஆண்கள் மேல, இந்திய ஆண்கள் மேல. போக முடியல, வர முடியல, எதிர் வீட்டுல உட்காந்து முறைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான் அவளை. அதனால தெருவில் போற பொண்ணு, கூட வேலை செய்யற பொண்ணு, அதை இப்படிலாம் பாக்குறது, அதெல்லாம் அப்படிதான் எடுத்துக்கணும். அந்த காலத்திலே இப்படி பண்ணிட்டு இருப்பான் அவ போல் இருக்கு. அதனால நோக்காதரா அப்படின்னா நம்ம தான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். திருவள்ளுவர் நல்லவர் தான். இது மாதிரிலாம் அவர் வந்து ஒரு பக்காவாலாம் ஒன்று சொல்ல மாட்டார். அவர் கொஞ்சம் பிளெக்சிபிளான ஆள் தான் அவரு. அப்படி பக்காவா ஒரு இடத்துல சொல்லிட்டா கூட வேற ஒரு இடத்துல அதுக்கு ஒரு குஷன் கொடுத்துருவார், நீ இப்படி மாத்தி பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்.